ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் என்ன சமையல்னா கேரளா சாம்பார் தான். ரொம்ப சூப்பர் ஃப்ளேவரோடு இருக்கும் இந்த சாம்பார். ஸோ நான் இங்கே கேரளா வந்தப்போ எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு தர சொன்னேன். ஸோ அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல் கூட சூப்பராக இருக்கும். நம்ம ரைஸும் இந்த சாம்பாரும் நல்ல ஒரு பப்படம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு நான் இப்போது காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நார்மல் ஆயில் கூட போட்டுக்கலாம். அதில் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம் இந்த கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஸ்மெல் இருக்கும். உங்கள்கிட்ட பொடி தான் இருக்குன்னா கொஞ்சமாக அந்த ஆயிலே பொடி போட்டுக்கோங்க. பட் மேக்ஸிமம் இந்த கட்டி பெருங்காயமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை எண்ணெய் ஊற்றின உடனே நான் இது எல்லாமே போட்டுட்டேன். இல்லாட்டி அதெல்லாம் கருகிரும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே இதை போட்டுருங்க. ரொம்ப சூடாக இருக்க வெயிட் பண்ண வேணாம். இப்போ அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆன உடனே வெந்தயம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப ப்ரௌனாக சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். அதில் இந்த தேங்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். ஸோ அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரௌன் கலரில் மாறணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது ஃப்ரை பண்ணுற சைடில் நம்ம என்ன பண்ணலான்னா பருப்பு, சாம்பார் பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பருப்பு வேக வச்சிங்கன்னா அது ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் தக்காளி, 2 தக்காளி பெருசாக, அதையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃப்ரை ஆகணும். தேங்காய் ஃப்ரை பண்ணுறது தான் இந்த சாம்பார் டேஸ்ட்டே இருக்குது. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடிக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போடணும். ஸோ இதுதான் அதோட ரேஷியோ. ஸோ 1:2 போடணும். வர மிளகா பொடி தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். மல்லிப்பொடியும் வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி தான். ஸோ இந்த ரேஷியோவில் போட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது கருகலை, பட் இந்த அளவுக்கு இது ஃப்ரை ஆகணும். இதுதான் இந்த தேங்காய் நீங்கள் எவ்வளோ தூரம் வறுத்து அந்த பொடி எல்லாமே எவ்வளோ தூரம் வறுக்கிறீங்களோ அதில் தான் அந்த சாம்பாரோட ஸ்மெல்லே இருக்குது. ஸோ அது வறுக்கிறப்ப அவ்வளோ ஸ்மெல் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம பருப்பு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்கிறோம். நீங்கள் இதில் வேணால் வெண்டைக்காய், கத்திரிக்காய், என்ன வெஜிடபிள்ஸ் போடுறீங்களோ, சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்ன போடுறீங்களோ, இந்த பருப்பு வெந்ததுக்கப்புறமா அந்த காய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 தக்காளி மறுபடியும் சேர்க்குறேன். ஸோ கொஞ்சம் புளிப்பு வேணும். அதனால் காய் வெந்ததுக்கப்புறம் புளியும் நம்ம சேர்க்க போகிறோம். இது இங்கே மரத்துலேயே பறித்த முருங்கைக்காய் தான். இப்போ நம்ம காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு, புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கணும். சாம்பாருக்கு தேவையான புளிப்பு. ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் சாம்பார் நல்லா இருக்காது. ரசம் தான் புளிப்பாக இருக்கும். ஸோ சாம்பாருக்கு ஒரு லைட்டான ஒரு புளிப்பு தேவை இல்லையா? ஸோ அந்தளவுக்கு புளி ஊற்றிடுங்க. புளி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் பொடியெல்லாம் போட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து சாம்பாரை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சமாக இந்த கொத்தமல்லி தலையை மேலே போட்டுருங்க. ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கொத்தமல்லி தலை நீளமாக அப்படியே எடுத்து அது ஒரு அப்படியே கட்டிட்டு அப்படியே உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அந்த கொத்தமல்லி தலையோட ஃப்ளேவர் சாம்பாருக்குள்ளே இறங்குறதுக்காக நம்ம நார்மலாக கையில் பிச்சு போட்டாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கடுகு, வரமிளகாய் எதுவும் தேவையில்லை, கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.